வெங்கை நில காவலனே எங்கள் காவலனே அந்த குறிஞ்சி நிலம் புகலிடும் காட்டலனே எங்கள் முப்பாட்டன் குந்தன் பேர் சுமந்து தந்தையா பேர் சுமந்து நாங்கள் காட்டு வழி கருக்கெல்லாம் கடந்து வந்தோம். தன் காலடிக்கு சிறுமறி குரல் அறுத்து சிறுமறி குரல் அறுத்து அந்தையா செங்குருதி நாங்கள் படையலிட்டோம். சேயோன் கிராமத்தை சேர்ந்த மக்கள் தங்கள் சொந்த நிலத்தை தம்மிடம் சாதாரண சிலை நினைச்சு கொண்டிருக்கானா கபூர் நவபாசனத்தில் அதுக்கு நீங்க எவ்வளவு பிரச்சனை போகுது தெரியுமா? நான் முதல் சொன்னதுதான் 12 கோடி என்றா சொல்லு, இப்பவே கைமாத்தி விடுறேன், இல்லன்னா ஆள விடு. நீ சொல்றது கேட்க மாட்டேன், உன்னிட்ட எப்படி சிலைய தூக்கணும்னு எனக்கு தெரியும். டேய் சொல்லு, சிலையங்க தெரியாடா, நீ எப்படி கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன். ஒன்று சொல்லு, சிலையங்கன்னு சொல்றா சொல்றா சிலையங்க தெரியாடா. நான் ஏன் சொல்லணும் சிலையை பத்தி உனக்கு? மரியாதையா சொல்லு, இல்லாட்டி காலை விடுறா. சொல்றேன், அந்த மேசைக்கெல்லாம் இருக்கு. சோழர் காலத்து பிள்ளையாசில் ஒன்று அங்கெங்கேயோ தான் இருக்கணும். நெக்ஸ்ட் அதான் சஞ்சீவி. காலங்காத்தாலே கடுப்பாக்காதரா, எரிச்சலாக இருக்கு, லூசு மாதிரி கழிச்சு கொண்டு இருக்க. என்னடா பின்ன என்ன, இங்கே இருக்கு அங்கே இருக்குண்டா, போட்டோன்னு இல்லையாடா? அனுப்புறேன்டா. எலும்பு நாயே. அது சரி, அந்த நடராசில் என்னாச்சு? எக்ஸ்போர்ட் கம்பெனியில் சின்ன பிரச்சனைடா, கொஞ்ச நாளைக்கு போகிறோங்க. ஏதோ பார்த்து பண்ணுங்க. அது சரி, முதல்ல காசை போடு சஞ்சீவி. காசு இல்லாமல் ஒன்றுமே போடுங்கலாது. நீ சென்ட் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன். போடா, உன்ற கதையும் சரி அம்பாளோட சொதியும் சரி, முதல்ல காசை போடு, அதுக்கு பிறகு மிச்சம்லாம் நான் செய்கிறேன். என் பேர் தமிழ். எங்களோட பிஸ்னஸ் இங்கே இருக்கிற பழைய கோவில் சில பழைய பெயிண்டிங்ஸ், இந்த மன்னர் மேலே அரசு மேலே யூஸ் பண்ண நகை, இது மாதிரி ஆன்டிக் பீஸ் எல்லாத்தையும் வெளிநாட்டு கைமாத்துறதா இந்த வேலை. ஏன் சில சமயம் வெள்ளக்காரங்காலத்தில் இருந்த மன்னர் மேலே இந்த அல்பத்தை கூட கைமாற்றி விட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 2 வருஷமாக இந்த வேலை தான் செஞ்சு விட்டுருக்கோம். இவன் புவி, பசாரில் இருக்க எவரெஸ்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை. அங்கே அடிக்கடி லண்டனில் இருக்க எங்களோட சனத்துக்கு முட்டமா இல்லை புட்டுமா பனங்கட்டி என்று பார்சல் போகும். அதோடு சேர்த்து நாங்கள் கடத்தின சிலையிலும் போகும். சஞ்சீவி அசோகன் தமிழ்நாட்டில் இருக்கான். கடத்துகிற சிலை எல்லாத்தையும் பிளாக் மார்க்கில் விற்கிற ஒரு ஏஜென்ட். இவன் சொல்கிற இடத்துக்கு தான் நாங்கள் சிலையில் அனுப்புவோம். எக்ஸ்போர்ட் கம்பெனி போஸ்டர் மகன் குருஜி மூலம் தான் இவன் பழக்கமானவன். குருஜிக்கும் இதில் பங்கு போகும். இவன் பிரபா, என் தம்பியோட ஃப்ரெண்ட். இவன் தான் எங்களோட கேங்லேயே கடைசியாக வந்து சேர்ந்தான். நல்ல பொடியன் தான், என்ன அடிக்கடி மொக்கஜோ கடிச்சு கடுப்பேற்றுவான். இது காங்கேசந்தோட மரத்தடி கோயிலில் இருக்கு. இதில் தங்கமுலாவும் பூச்சிருக்கான். இவன் கபிலன். எங்கே எந்த சிலை இருக்குன்ற இன்ஃபர்மேஷனை இவன் தான் எங்களுக்கு சொல்கிறான். இன்னும் தெரியல, கபிலனுக்கு பிரபா இந்த கேங்கில் இருக்கிறது பிடிக்காது. ஏன்டா அவனை முறைக்கிற? முன்னாடியே மொக்கஜோ சொன்னானா? எவ்வளவுதான் கள்ள வேலை செஞ்சு வச்சாலும் இளைஞர்கள் அந்த காசு நிற்காது. இருக்கிற காசை வச்சு வீட்டு வாடகை, சாப்பாடு, அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஃபன், இப்படியே போகுது வாழ்க்கை. $2-3 லட்சம் தேருமேன.
பிள்ளைகளப்பா, எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நீ தான் எங்களை காப்பாற்றணும். இங்கே இதை பாரு, என்னதான் இவன் உருண்டு பிறந்தாலும் நடக்கிறதா நடக்க போகுது. அட்ரஸக்க மச்சான் காசு போட்டான்டா. சூப்பர்ரா. 1 லட்சமா? இல்லை 2. ஆத்தல். பிரபா அந்த சிலையேடு. டேய் பிரபா, என்னடா? ஒன்றுமில்லைண்ணா. அதத்தா இந்த சிலையெல்லாம் எங்களோட அடையாளம் இல்லை. அதை நினச்சாதான் ஒரு மாதிரி இருக்குண்ணா. தம்பி, என்னடா பண்ணி? காசு தாண்டா எங்களுக்கு அடையாளம். இந்த சிலையெல்லாம் கோயிலில் சும்மா தானே இருக்கிறது. எங்களுக்காக ஜூஸ் ஆகட்டுமே. இதை பற்றி நீ என் கூட யோசிக்கிற? ஃப்ரீயா விடு. நவபாசன சிலையண்டா? 9 விஷத்தை வச்சு போகர் செய்த சிலை. 3 சிலை செய்திருக்காரு. அதில் ஒன்று உங்களோட நாட்டில் சேயோன் கிராமத்தில் தான் இருக்கு. சேயோன் கிராமம்? ஆனால் அது இப்போ ஆனந்த நீலகண்டேஸ்வர் மட்டும் தான் இருக்கு. அவன் ஃபோட்டோ எதுவும் இருக்கா? ஃபோட்டோ இல்லை. ஆனால் ஒரு விஷயம், நான் 2 வாட்டி அவனோட பேசியிருக்கேன். அவன் டீலுக்கு சரிப்பட்டு வர மாட்டான். பைத்தியக்காரன். சரி, திடீர்னு சொல்கிற. எவ்வளோ தருவேன்? தெரியும் தானே எங்களோட நாட்டு நிலைமை. இங்கே பாருங்க, 1 கோடி தரேன். இல்லை 2 கோடி தரேன். 2 கோடியா? 2 கோடியா? இது ஒரு பெரிய வேலை. உங்களுக்கு 2 நாள் டைம் தரேன். அதுக்குள்ளே அவன்கிட்ட இருந்து சிலையை கைமாற்றி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட்டையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். மச்சான் பாத்தியா, 2 கோடி. விளையாடுற வேலை இல்லை. வேலையை முடிச்சுட்டு கால் பண்ணு. சேயோன் கிராமமா? கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தியா? டே அது எடு. கூகுள் மேப்பில் இருந்து எல்லாத்துலேயும் பார்த்தாச்சு. ஓமந்த பக்கம் அப்படி ஒரு இடம் இருக்குது. மித்தகமேண்டு போட்டிருக்கு. அட, மித்தகமேன்னு சொன்னது நீ சொன்ன சேயோன் கிராமமா? கூகுளில் அப்படித்தான்டா போட்டிருக்கு. அங்கே ஏதோ சனம் தங்கிற இடத்த தர சொல்லி அடிபட்டு கொண்டிருக்கான். அந்த இடத்த சிலையெல்லாம் இருக்காது. இலங்கையில் நவபாசன சிலை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுவும் வவுனியால. இல்லடா, இங்கே தான் சிலை யார்கிட்டயும் இருக்குன்னு சொன்னான். அவனோட பேர் என்னடா? புவி. யாரு? உண்ட கொப்பர் சஞ்சீவி. கடைசி ஒருத்தோட பேர் சொன்னான்ல. அவன் 2 கோடி தாரன்னு மட்டும்தானடா சொன்னான். வேற என்ன சொன்னான்? போடா மயிறு. பிறகு உனக்கு தெரியுமா? ஏதோ சர்மான்னு சொன்னாருன்னா சரியா ஞாபகம் இல்லை. சரி, இப்போ என்ன? ஃபோன் பண்ணி கேளு. அடே, அவன் பால் போட்டு போவான், ஃபோனே எடுக்க மாட்டான்டா. காலங்காத்தால தான் ஃபோன் எடுப்பான். சரி பார்ப்போம் ஒரு. மச்சான், எனக்கு தெரிஞ்சு பழனியில் மட்டும்தான் நவபாசன சிலை இருக்குது. வேணா அங்கே போயிடுங்க. இப்போ அதையும் எடுத்து பூட்டி வச்சுருக்காங்க போல். அவங்க பூட்டி வைக்கட்டும். நீ இலங்கையில் அது எங்கே இருக்குன்னு சொல்லு. அடே, பிறலுவன் ஃபோன் எடுக்கிறான் இல்லைடா. இனி நாளைக்கு காலம் வந்து அடுப்பான். நீ ஜோசியன்டா ஏதாவது செல்ல குட்டியெல்லாம். ஜோசி மச்சான் பல்ல காட்டாதடா. தேடு. 2 கோடி தாரண்டாண்டா. இவ்வளோ வச்சிருக்க தானே, இதில் ஏதாவது தேடி ஜோசிடா. டேய் புவி, பங்கு கேட்குறீங்களாடா? கேளுங்கடா. டேய் 2 கோடிடா. சேயோன் கிராமம். வவுனியா சேயோன் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் தங்கள் சொந்த நிலத்தை தம்மிடம் கையளிக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நவபாசன சிலை பற்றி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கியா? அப்படின்னா நான் இங்கே ஒரு மரகதலிங்கம் தான் கைமாற்றோட பார்க்குறேன். பட் இன்னொன்று, ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் எதுவும் பிரச்சனையோ? இல்லைடா, இப்போ அப்படி ஒரு பிரச்சனை இல்லை. அப்போ எனக்கு ஒரு உதவி ஒன்று செய்வீங்களா? வடகிழக்கில் இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. இப்போ ராணுவம் கேட்குற என்னன்னா, நீங்கள் இங்கே வாழ்ந்ததுக்கு என்ன ஆதார்? சேயோன் கிராமம். கச்சன் தமிழக்குள்ள பக்கம் அப்படி ஒரு இடம் இருக்கிறது தெரியும். ஆனால் என்னென்ன வடிவ தெரியலையே.
கபிலன். நவபாசன சிலை எதுவும் இருக்கா? அங்க ஏதோ நிலாச்சரிப்பு பத்தி பிரச்சனை போகுதுன்னு கேள்விப்பட்ட நாள் கோர்ட்ல கேஸ் நடக்குதுன்னு நினைக்கிறேன். சரி சரி. கௌரி கிந்தில்மான் தேவியோட வீரம் கச்சால் பிள்ளை பகிர்கின்ற கட்டினோடு கூதம் சங்கு பூரணமாய் நிறைந்த சிவசக்தி நலமான அனோன்மணி கடாச்சத்தாலே நன்னி. டேய் தமிழ், எலும்பு போய் எலும்பு. உள்ள தேத்தனி ஓட்டி வச்சிருக்கேன், 2 பேரும் எடுத்து குடிப்போம். டேய் கண்டுபிடிச்சியா? இல்லை, நான் தான் சொன்னேனே இங்கே நவாசன சிலிண்டர் ஒன்றும் இல்லை. அவன் வேறு ஏதோ மாறி ஒன்று சொல்லியிருக்கான். இல்லைடா, நவவாசன சிலைன்னா ஏதோ சொன்னான். நீ வேறு யார்ட்டையும் கேட்டு பாரு. டைம் வேஸ்ட், இல்லாத தேடி பிரயோசனமே இல்லை. டேய் மற்றதடா ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து லெட்டர் வந்திருக்கு வேலைக்கு. உலகளம் அப்பாண்ட ஆப்ரேஷனுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணால தான் உங்களுக்கு உதவி செஞ்சுன்னு வந்தேன் நான். இனி கொஞ்சம் கஷ்டம்டா, சரியா பார்த்துக்கொள். அப்பனே சுயிதாக்கா, ஐயோ இன்றைக்காவது இதுகளை துவைக்கணும். நாளைக்கு வேலைக்கு போ, அவன் என்ன சொல்ல போகிறானோ. தமிழ் தமிழ், டேய் தமிழ், அங்கே பாருடா, சஞ்சீவி கோல்டா. ஹலோ சஞ்சீவி. ஹலோ சஞ்சீவி. ஹலோ சஞ்சீவி இருக்கியா? என்னடா போய் அப்படி ஸ்டெக் ஆகி நிற்குது? ஆடுறா இவன். அவனுக்கு சுச்சா எதுவும் வந்திருக்கும், போயிருப்பான்டா. தமிழ் அங்கே பாரு. ஹலோ சஞ்சீவி. சஞ்சீவி, ஏய் சஞ்சீவி, என்னடா இது? டேய் தமிழ். டேய் நானும் உன்னோட தாண்டா இருக்கேன், கொஞ்சம் சும்மா இருடா. டேய் விசரா சஞ்சீவி, என்ன நடக்குது? ஐயோ கடவுளே, காலங்காத்தால கொண்டு மூஞ்சில முடிச்சனும். சஞ்சீவி, டேய் சஞ்சீவி, டேய் சஞ்சீவி. பேசாம ஓடிடுவோமா? அண்ணாங்க பாருங்க. டேய் 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 சஞ்சீவி, என்னடா செய்ற? டேய் சஞ்சீவி, இது லூஸ் என்னடா செய்றான்? டேய் லூசாடா நீ சஞ்சீவி. டேய் சஞ்சீவி, டேய் டேய் என்னடா செய்ற? யாரா? கபிலன்டா. ஹலோ. டேய் அந்த சிலையை தேடாதீங்கடா. என்னது? எங்கடா தமிழ்? அவன்கிட்ட சொல்லு, கிடக்க வேணாம். அந்த சிலையை தேடி கூட கடைசியில் சாக வேண்டியதுதான். தேவையில்லாமல் காசுக்காக உயிரை பலி கொடுக்காதீங்க. வவுனியா நோர்த் சைட் கச்சன் சமணங்குளத்தை சுற்றி இருக்க 4-5 கிராமத்தில் ஒன்று தான் தேயோன் கிராமம். முருகன் தான் அவங்களோட குலதெய்வம். முருகனுக்கு ஆட்டை பழி கொடுத்தும் அதில் ரத்தத்தை படைச்சும் முருகனை தங்களோட கிராமத்தின் தலைவனாக கும்பிட்டவேல். போகர் தான் செஞ்ச 3 நவாசன சிலை ஒன்றை இந்த மக்களுக்கு கொடுத்து அதை பாதுகாக்க சொல்லியிருக்கார். அதான் நீங்கள் தேடுற சிலை. இப்போ
இப்போ 2009 நடந்த கடைசி சண்டையில் சனமெல்லாம் இடமேந்து மாறி அங்கே இங்கே போயிட்டு அதுக்கு பிறகு அந்த கிராமமே ஃபுல் காடாக மாறிட்டு இப்போ இராணுவம் தான் அந்த இடத்த பிடிச்சி வச்சிருக்கு. அதுக்கு பிறகு 2017 திருப்பி அந்த சனம் தன் சொந்த இடத்துக்கு வரும்போது இராணுவம் அவங்கள உள்ள விடையில. கடைசியாக அந்த சனமெல்லாம் ஒன்று சேர்ந்து தன் சொந்த இடத்தை கேட்டு போராட்டம் செய்கிறாங்க. இப்போ அந்த கேஸ் வந்து கோர்ட்டில் நடக்குது. அப்போ அந்த சிலை அங்கே தான் இருக்கணும் என்ன? இல்லை, அங்கே கோயிலும் இல்லை, சிலையும் இல்லை, அங்கே மக்கள் இருந்ததுக்கான அடையாளமே இல்லை. அது தங்களோட பூர்வீக நிலம் என்று நிரூபிக்கத்தான் அந்த மக்களும் போராடிட்டு இருக்காங்க. அதுக்காக அவங்களும் சிலையை தேடுறாங்க. நீங்கள் அந்த சிலையை தேடாமல் இருக்கிறது நல்லது. ஏன் அப்படி சொல்கிற? அங்கே போராட்டம் செஞ்ச மக்களாக ஆமிக்காரங்க அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. கடைசியில் அந்த ஆமிக்காரங்க ரத்தம் கக்கி செத்தது தான் மிச்சம். அவன் சஞ்சீவிக்கு நடந்ததும் இது மாதிரி தான். செய்வினை எதுமா? செய்வினியா இல்லை அவங்க கும்பிட்ற முருகனான்னு தெரியல. அட போங்கடா டே, சும்மா கடவுள் அது ரெண்டு விசிறேற்றி கொண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சிலையை தர்றது ரிஸ்க். பெரிய பிரச்சனை எதுமாண்ணா? உங்களோட அப்பாவை எப்படி சமாளிக்க போகிறீங்க? கபில சொல்கிறத நீ நம்புறியா? ஏனண்ணா? இல்லைடா, 2 கோடி ரூபா இல்லைடா, அதான் விடவும் மனசு இல்லைடா. ஒரேடியாக பணக்காரனாலும் விட மாட்டாங்க போல. சரிண்ணா. எக்ஸ்போர்ட் கம்பெனியில் சின்ன பிரச்சனைடா. என்னது? அனுப்பின 2 சிலையும் பிடிபட்டுட்டான். என்ன செய்கிறேன்டே தெரியல. குருஜி சமாளிக்கிறானா? எங்களை கொஞ்ச நாள் ஒன்றும் செய்ய வேணான்னு சொல்லியிருக்கான். கம்பெனி பக்கமும் வர வேணாம்னு சொல்லியிருக்கான். என்னையே முன்னே இருந்த காசையும் வாடகை கொடுத்துட்ட. இனி என்ன செய்கிறது? அதுக்கு இப்போ என்ன, வேறு ஏதாவது வேலையை செய்வோமே. பேசாமல் அந்த சிலையை நாங்கள் எடுத்தா என்ன? விலங்கு இல்லை. பேசாமல் அந்த சிலையை நாங்களே எடுத்தா? ஏது நவபாசம் சிலைவா? கபில சொல்கிறதெல்லாம் நம்பலாதரா. நாங்கள் அந்த சிலையை எடுக்கக்கூடாதுன்றது தான் இவ்வளவு பித்தலாட்டம் கதை. சஞ்சீவி அசவங்க நடந்ததெல்லாம் மறந்துட்டீங்களா? சும்மா தேவையில்லாமல் கடவுளோட விளையாடாதீங்க. அரண்டவங்க கண்ணுக்கு இருண்டதெல்லாம் போயிடா. சும்மா நீயும் உண்ட கடவுள். கோயில் கட்டுறதே காசு உழைக்க தாண்டா. உண்மையாக தான் சொல்கிறியா? பின்ன என்ன பொய்யா சொல்லி கொண்டிருக்கேன்? கைமாற்றி விடுறதுக்கே 2 கோடியா? எடுத்து வழியை விற்றா யோசிச்சு பார். நாங்கள் சொல்கிறது தான் இல்லை. வேணாமண்ணா, தேவையில்லாத வேலை பார்க்க போகிறீங்க. டே லூசா, நான் எடுக்க போகிறேன். காசு வேணுன்றோம் வா. கபிலனும் இல்லை, இருந்த ஒரு டீலரும் சேர்த்துட்டான். எப்படி? முதல்ல எடுப்போம், பிரச்சனை முடியாது. அதுக்கு பிறகு கைமாத்திர பற்றி யோசிப்போம். என்ன சொல்ற? சூப்பர் மச்சான். சிலையை அப்படியே எடுக்கிறோம், செட்டில் ஆகிறோம், வேறு லெவலுக்கு போகிறோம். ஓகே, சொன்னா கேளுங்கண்ணா, வேறு ஏதாவது வேலை செய்வோம். என்னடா செய்கிறது? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? பிசரம் பைத்தியக்காரமே கைக்காம. ஏதோ நான் இந்த விளையாட்டுக்கு வரலண்ணா. போ போ, எப்படியும் கொத்துரட்டி வாங்க. என்னட்ட தானே காசுக்கு வரணும். தமிழ் தமிழண்ணா, போலீஸ் ஒன்றும் விசாரிக்கலையா? சஞ்சீவி கொலை விஷயமா நேற்று போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தோண்டா. அப்போ கடத்தி தான் இருக்காங்க. அது எப்படிரா? இவனை மாதிரி இன்னொருத்தன் பிரகாமியம். பிரகாமியம்ன்றது உருமாறுறதுக்கான ஒரு கலை. போகர் அந்த நவவாசன சிலையை அந்த மக்கள்கிட்ட கொடுக்க அதை பாதுகாக்க தன் சித்துக்கலைகளையும் சொல்லி கொடுத்துருக்கு. அதில் ஒன்று தான் இந்த பிரகாமியம்.
நான் இதெல்லாம் கட்டுக்கதைன்னு வச்சு கொண்டிருந்தேன். இப்போ தான் எல்லாம் விளங்குது. அப்போ அந்த வீடியோவில் இருக்கிறது அந்த கிராமத்தில் ஒருத்தரா? அந்த சிலையை பாதுகாக்க இந்த மக்கள் என்ன வேணாலும் செய்வாங்க. அப்போ பிரபாவை எப்படி கண்டுபிடிக்கிறது? தெரியல. நீ சும்மா இரு, நாங்கள் அவனை கண்டுபிடிப்போம். நானும் எனக்கு தெரிஞ்சாக்கிட்ட சொல்லி விசாரிச்சு பார்க்குறேன். அவனை கண்டுபிடிக்கலாம்டா. டேய் கபிலன், நீ நவபாச சிலை இல்லைன்னு சொன்ன, அதை தேர்றது டைம் வேஸ்ட் ரெண்டெல்லாம் சொன்னேன். பிறகு எப்படி அதை பற்றி உனக்கு தெரியும்? பிரபாக்கும் தெரியும், அவனும் கேட்டவன். குமரவேல் சண்முகராசன்றவர் பிறலம் என்ற கட்டுரையில் சேயோன் கிராமத்தை பற்றி எழுதியிருந்தார். அதை வச்சு தான். என்னடா சொல்றீங்க? இல்லை, பிரியோசனம் இல்லை தம்பி, இது ஃபேக்ஸ் இல்லை. அப்படி எனக்கு தெரியும். நீ வந்துட்டு போன பிறகுதான் எனக்கு முதல்லயே டவுட்டாக தான் இருந்தது. அதான் கொண்டு போகிறதுக்கு முதல்லையே ஒருக்கா செக் பண்ணி பார்ப்போம்னு பார்த்தேன். அச்சஸ்லாம் அப்படியே நவபாசன சிலை மாதிரியே செஞ்சுருக்குறாங்க. என்ன செய்யறது? தெரியலை என்ன செய்கிறேன்ட்டு. நீங்க ஒன்றும் யோசிக்காதீங்க, நான் வரேன். சரி, நீ வா. ஹலோ, குமரவேல் சண்முகராசாவா? ஓ, நான் தமிழ். எங்களோட யூனிவர்சிட்டியால் சேயோன் கிராமத்தில் இருக்க நவபாசன சிலையை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று செய்கிறோம். அதை பற்றி உங்களோட கதைக்கணும். உங்களை நேரில் சந்திக்கக்கூடிய மாதிரி இருக்குமா? ஹலோ, ஓகே. நாங்கள் சிலையை பற்றி ரிசர்ச் பண்ணதுலேருந்தே ஒரே பிரச்சனையாக தான் இருக்குது. போலீஸ்காரங்க இதுகளை நம்ப மாட்டாங்க. நீங்கள் தான் எங்களோட ஃப்ரெண்டை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு ஒரு வழி இருக்குது. நவபாசன சிலை தான் அந்த மக்கள் அங்கே வாழ்ந்ததுக்கான அடையாளம். அதைத்தான் அவங்களும் தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. சரிதானே? நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா அந்த சிலையை தேடினதால எங்களோட ஃப்ரெண்ட் காணாமல் போனான். அந்த மக்களும் அந்த சிலையை தான் தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. அதை எடுத்து கொடுத்தீங்கண்டா சில நேரம் உங்களோட ஃப்ரெண்ட் திரும்ப கிடைக்க சான்ஸ் இருக்கு. அதுதான் நான் உங்களுக்கு தர நல்ல ஐடியா. சரிதானே? அடே புவி, சஞ்சீவி கடைசி ஒருத்தன பேர் சொன்னால, அவனை கேட்டால் தெரியுமே. ஏதோ சர்மாண்டு தான் அவன்கிட்ட பேர் முடியும் போல். அப்போ அவனை பிடிச்சா கண்டுபிடிக்கலாம் தான் நேனு. நீ என்னடா செய்கிற? டேய், சிலையை பற்றி தான்டா ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்ருக்கேன். எவ்வளவு நாளா நிலத்தை எங்களோட சனத்திட்ட இருந்து பறிக்க போறீங்க?
நாங்க இருந்த சொந்த நிலத்தை தானே கேட்கிறோம். சவர்மா இல்லடா, சர்மாடா. உனக்கு தெரியுமா? ஹலோ ஹலோ டே ஒழுங்கா கதரா பிள்ளைங்கள. ஹலோ அரசாங்க உத்தியோகத்தர் சர்மா ஒழுங்கா கதரா இல்லடா. நேற்று காலை தற்கொலை செய்திருந்தேன். டேய் தமிழ், இதை பாரு இதை பாரு. நான் கபிலன் காலம்பரை சந்திச்சேன். கபிலன் சொல்லுங்க போ. இல்லைண்ணா, உங்களோட சொந்த இடம் வந்து சேயோன் கிராமம்மா. ஹலோ அண்ணா. ஏன் கேட்குறீங்க? இல்லைண்ணா, சும்மா தான் கேட்டேன். ஹலோ அண்ணா. என் அப்பான்ற சொந்த இடம் செய்யோன் கிராமம் தான். நான் இப்போ வவுனியாவில் தான் இருக்கிறேன். சரி, தேங்க்ஸ்ண்ணா. டேய் மண்டையால போகுதுடா. இவங்க எப்படி இங்கே வந்தாங்க? இது சேயோன் கிராமத்துக்காரங்க வேலையாக தாண்டா இருக்கும். எங்களோட கேங் முதற்கொண்டு சஞ்சீவை பற்றிலாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ சில அவங்கள்ட்ட தான் இருக்கு அப்படியா? ஹலோ சொல்றா. டேய் தமிழ், பிரபாவை குமரவேல் தாண்டா கடத்திருக்கான். என்னடா விளங்கல? திருப்பி சொல்லு. டேய் விளங்குதாடா? ஓ சொல்றா, வெளியே வந்து கதறா விளங்கலடா. டேய் பிரபாவை கடத்தினது குமரவேல் தாண்டா. பிரபாவை என்ன பிரபாவை கேக்குதா? டேய் பிரபாவை கடத்தினது குமரவேல் தாண்டா. இந்த சிக்னல் டேய் விளங்குதாடா? டேய் ஒழுங்கா சொல்றா, எனக்கு விளங்கலடா, விட்டு விட்டு கேக்குது. ஹலோ ஹலோ கபில ஏதாவது பிரச்சனை? ஹலோ எங்கடா தமிழ்? இவன்கிட்ட தான் அந்த சிலை இருக்குன்னு கேள்விப்பட்டனாங்க. யார் ஆள்னா இவன்? தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியாது. அந்த ஃபோட்டோவில் இருக்கவும் இப்போ உயிரோடவே இல்லை. அப்போ அந்த சேயோன் கிராமத்துக்காரங்க சிலையை எடுத்துட்டாங்க தானே. அப்புறம் எதுக்கு எங்களோட ஃப்ரெண்ட்ஸை கடத்தணும்? அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்தால் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ அந்த சிலை எங்கே தானே இருக்கு? தெரியாது. ஆனால் உண்டு, எங்களை பற்றிலாம் தெரிஞ்சு கொண்டு தான் இந்த மந்திர வேலையெல்லாம் செய்கிறாங்க. சிக்கட்டுமன் அப்போ தெரியும். போமந்தை போ. இந்த சர்மா யார் கொண்டுன்னு தெரிஞ்சால் தான் கபிலனையும் பிரபாவையும் கண்டுபிடிக்கலாம். சரி, அப்போ நானும் உங்களோட ஹெல்ப்புக்கு வரேன். டேய் சுற்றி விசாரிச்சிட்டேன்டா. என்ன விஜயன் ஜெகன் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க போல். அவங்க தான் அடிக்கடி வீட்டை வந்துட்டு போகிறதா சொல்கிறாங்க. மற்றது சர்மா சரியான வாய்க்காரனான். முன்கடைக்காரன் சரியான மாதிரி கிழிக்கிறான் போட்டு. அப்போ தமிழ், ஒரு ஆளை நீ போய் விசாரி, இன்னொரு ஆளை நானும் இவனும் போய் விசாரிக்கிறோம். விஜயன்ன்றது நீங்களா? உங்களுக்கு சர்மா தெரியுமா? ஓ, நான் அப்போவே சொன்னேன், சர்மாவும் ஜெகனும் தான் கேட்கல. அந்த சிலையை எங்கே எடுத்தீங்க? கலாபோகஸ் வேலையில தான். கலாபோகஸ் அது எங்கே இருக்கு? அது எங்கேயா இருக்கு? கச்சல் சம்பளங்களும் தெரியாதா? அதான். ஓ, அதுக்கு பேர் தான் இப்போ கலாபோகஸ்வையா? எப்படா பேரை மாற்றினீங்க? அந்த குளம் சரியான டேமேஜாக இருந்தது. அந்த குளத்தை அனுராதபுரம் கம்யூனிட்டி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டால் நாங்கள் தான் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் செஞ்சோம். குளக்கரையில் தான் அந்த சிலையை சர்மா எடுத்தவன். ஜெகனும் அவனும் தான் அந்த சிலையை விற்கிறதுக்கு பிளான் போட்டவங்க. அந்த சிலை சேயோன் கிராமத்தில் இருக்க வேண்டியது. நான் அதை கொண்டு போய் கொடுப்போம்னு சொல்ல சர்மா தான் கேட்கல. நானும் அந்த சிலையை கொஞ்ச நாள் வச்சிருந்தேன் தான். உண்மையை சொல்கிறேன், அண்டையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எந்த வீட்டில் காசுக்கும் சரி சந்தோஷத்துக்கும் சரி எந்தவித குறையுமே இல்லை. நல்லா தான் இருந்தேன். அதிர்ஷ்ட தேவதையா அந்த சிலை. நீங்களே சொல்லுங்கள், அதவிக்கு யாருக்கும் மனம் வருமா ஐயா? சொந்தமாக நிலைமையில் அவனுக்கு தான் தெரியாது இடவழி. பாவம் தம்பி அந்த சனம். தங்களோட சொந்த நிலத்தை இழந்துட்டு தங்களோட அடையாளத்தை தொலைச்சிட்டு மழைக்கையும் தண்ணிக்கையும் சின்ன பிள்ளைகளையும் வச்சு கொண்டு கஷ்டப்படுது.
எத்தனை வருஷமாச்சு. என்ன செய்ய போகிறாங்களோ கஷ்டம்தான். உண்மையிலே சர்மாவை யார் கொலை பண்ணது? அதான் நியூஸில் வந்தது, சஞ்சீவி அசோகன்றவன் தான் கொலை செஞ்சதுண்டு. தூக்கு போடுற அளவுக்கு என்ன பிரச்சனை? கடன் தான், வேறு என்ன? தங்களோட சொந்த நிலத்தை எழுதி மலைக்கே தனிக்கே சின்ன பிள்ளைங்க வச்சு கொண்டு அம்மா எங்கடா? காலம் இடத்துலாண்டா. என்ன குரல் ஒரு மாதிரியா இருக்கு? அம்மா ஞாபகமாக இருந்தது, அதான் நினைச்சேன். அம்மா டீச்சராக இருந்தாலும் கஷ்டத்துலாண்டா கடன் வாங்குவா. அவ்வளோ பிரச்சனையிலையும் கஷ்டத்துலையும் இருக்கே அவள் தன் சொந்த வீட்டை விற்கவே இல்லை. அப்பா வந்தாலும் கஷ்டப்பட்டு கட்டின வீடு. அந்த வீடு தான் எங்களோட அடையாளம்னு சொல்லி கொண்டே இருப்பான். எப்போ நான் அந்த வீட்டை விற்றணும், அண்டையிலேருந்து அகதி மாதிரி ஒவ்வொரு இடமும் திரிஞ்சு கொண்டிருக்கேன். என்ன மாதிரி தாண்டா அந்த கிராம மக்களும். அவங்களை நினைச்சா ஒரு மாதிரி. சரி, நீ இப்போ என்ன சொல்ல வர? தம்பி, நீ இப்போ நான் மாறேன். எப்படியாவது அந்த சிலையை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் மச்சான். சரி, இப்போ அது எங்கே இருக்குன்றே தெரியாதே. நீ விசாரிச்ச என்ன சொன்னோன்? அவன் ஏதோ அது அதிர்ஷ்டம் அதுதான் சொல்லிட்டு இருந்தான்டா. அதைத்தான் கொஞ்ச நாள் வச்சிருந்தவனாம். அந்த சிலையால தான் தண்டை குடும்பம் நல்லா இருந்ததாம். இப்போ அப்படியா அப்படி அவன் ஏதோ அலம்புறான். சாமியாரா இருப்பான் போல, கோதாரி விடுவான். டேய், அவட்ட தானே சிலை இருக்கப்ப. என்னது? அவனை புரியுடா, அவட்ட தான் சிலை இருக்கு. எப்படி சொல்ற? குடுக்க மனம் இல்லாத எப்படா விற்க விடுவான்? அவன் தான் சிலையை எங்கே ஒளிச்சு வச்சிருக்கான். கன்ஃபார்மா சொல்றேன், சிலை அவட்ட தான் இருக்கு. இந்த ஆளுங்கடா காணோம். நீ டக்குன்னு போனா பாரு. சேவன் கிராமத்துக்காரன் நிக்கிறான்டா. ஜெகன் வீட்டுக்கு முன்னாலதான் நிக்கிறான். அவன் ஓடுறான்டா. டேய் நில்றா. ஹலோ, எந்த பக்கத்தால வர? இங்க ஜெகன் வீட்டு தான். நீ எங்க நிக்கிற? நானும் இங்க பக்கத்துல வந்துட்டேன். டேய், அவன் பேக் கொண்டு இருக்கான்டா. அந்த பேக்ல தான் சிலை இருக்கு போல. இப்ப பேக்க பறியேன்டா. அவன் பேய் ஓட்டம் ஓடுறான்டா. நீ எங்க நிக்கிற? அப்போ அது எடுத்து பக்கத்துல. எப்படி அதுக்குள்ள இவங்களுக்கு தெரிய வந்துச்சு? என்னால பிடிக்கல போல் இருக்கு. நீ அவன் பேக் பறிடா, அவன் நிப்பான். அவனை பிடிச்சாதானே பிரபாவையும் கமலையும் கண்டுபிடிக்கலாம். நான் இப்ப மெயின் ரோட்டுக்கு ஓடுறேன்டா. டக்குன்னு வாடா. டேய், நீ எங்கடா நிக்கிற? தெரியலடா. போடா மயிறு. நான் வேற பக்கத்துல வந்துட்டேன். என்னடா சொல்ற? அம்மா. ஹலோ ஹலோ என்ன? ஹலோ பிரபா, பிரபா டே. பிரபாவா? எங்கடா போறாய்? ஏன் லேட் ஆனது? எல்லாம் ஓகே தானே? சிலை எடுத்துட்டியா? என்ன சொல்ற? டேய் பிரபா, உன்னதான் கேட்குறேன், சிலை எங்கடா? பிரபா, என்ன பாக்குற? சிலை எடுத்துட்டானே, அவங்க வர்ற கடையில போகணும். நான் சிலை எடுத்துட்டேன். போய் பின்னாடி ஓடி வந்துட்டானா? அதான் என்ன சிலை தெரியல. நான் எப்படியும் வந்துட்டேனா? டேய், எங்கடா பிரபா? என்னடா செஞ்சு நீ பிரபா? உன்னதாண்டா. எங்கடா பிரபா? நான் சொன்ன இடத்துக்கு வா. அண்ணா அண்ணா, இவன் பேர் தான் தமிழ். இவன் என் ஃப்ரெண்டோட அண்ணா. சிலை கடத்துறது தான் இவன் தொழில். இவங்களோட சேர்ந்தா எங்களோட சிலையை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது.
சில இலங்கையில் தான் இருக்குன்னு சொல்கிறீங்க, எப்படியும் சிலையை பற்றி உங்களுக்கு தெரிய வரும். அதாண்ணா உண்ட விருப்பம். ஆரம்பத்தில் நீங்கள் எங்கே இந்த கேங்கில் என்ன சேர்க்க மாட்டீங்களோன்னு நினச்சேன். ஆனால் தமிழண்ணா நல்லவர். உங்களோட சேர்ந்ததுலேருந்து சஞ்சீவி எப்போ நவபாசன சிலையை பற்றி சொல்லுவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நினச்ச மாதிரி ஒரு நாள் சஞ்சீவி சிலையை கடத்துறதை பற்றி உங்கள்கிட்ட சொன்னான். அது இப்போ ஆனந்த நீலகண்டேஸ்வரர் மட்டும் தான் இருக்கு. இலங்கையில் நவபாசன சஞ்சீவி சில சர்மா கிட்ட இருக்குன்னு சொல்லியும் நீங்கள் அதை விட்டுட்டு எங்கள் கிராமத்தை பற்றி தெரிஞ்சது எங்களுக்கு சாதமாக போச்சு. தெரியுமா இது சர்மான்னு சொன்னாருன்னா சரியா ஞாபகம். யாரோ ஆனந்த நீலகண்டேஸ்வரர் மட்டும் தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது அவங்களுக்கு தெரியாதா? அவள் விடுங்க, அவங்க எங்கள் கிராமத்தை பற்றி தான் தேடிட்டு இருக்காங்க. சரி, நான் எடுத்துட்டு சொல்கிறேன். சிலையை எடுத்த உடனே அதை வைக்கிறதுக்கு இருந்த சர்மாவையும் சிலையை கடத்த சொன்ன சஞ்சீவி அசோகனையும் கொலை செஞ்சோம். என்னடா செய்ய? அதோட எக்ஸ்போர்ட் கம்பெனி மூலமாக நீங்கள் சிலை கடத்துகிற பற்றி கஸ்டம்ஸுக்கு அறிவித்தோம். இதுக்கு பிறகாவது தமிழண்ணா சிலை கடத்துகிற வேலை செய்ய மாட்டாருன்னு நினச்சேன். விலங்கு இல்லை. ஆனால் பேசாமல் சிலையை நாங்களே எடுத்தா நான் எப்படி சொல்லியும் தமிழண்ணா கேட்கல. அதனால தான் திரும்பவும் நீங்கள் நவபாசன சிலையை தேடக்கூடாதுன்றதுக்காக நான் காணாமல் போன மாதிரி உங்களை ஏமாற்றினேன். இதில் நாங்கள் எதிர்பார்க்காத ஒன்று நடந்தது. குமரவேல் அண்ணா அந்த சர்மா கிட்ட அந்த எடுத்துகிட்டு வந்த சிலை அது ஃபேக். அச்சஸ்லாம் அப்படியே நவபாசன சிலை மாதிரியே செஞ்சுருக்காங்க. அடுத்து என்ன செய்கிறேன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்த நேரம் நீங்கள் என்னை கண்டுபிடிக்க உதவி கிட்ட அண்ணாக்கு ஃபோன் பண்ணீங்க. அப்போ தான் உங்களை வச்சே சிலை எடுக்க முடிவெடுத்தோம். ஓகே, அந்த மக்களும் அந்த சிலையை தான் தேடிக்கொண்டு இருக்காங்க. அதை எடுத்து கொடுத்தீங்கன்னா சில நேரம் உங்களோட ஃப்ரெண்ட் திரும்ப கிடைக்க சான்ஸ் இருக்கு. உங்களோட சொந்த இடம் அதுக்குள்ளே கபிலன் நாங்கள் யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். அதனால தான் நாங்கள் கபிலனையும் கடத்தினோம். கடைசியாக சில ஜெகண்டை தான் இருக்குன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சோம். சிலையை எடுத்த பிறகு எல்லா உண்மையும் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு இருந்தேண்ணா. சாரிண்ணா, எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியலை. வவுனியா சேயோன் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் கடந்த 5 வருட காலமாக தமது சொந்த நிலத்தை மீட்க போராடி வந்த நிலையில் தற்போது அரசு அந்நிலத்தை அம்மக்களுக்கே வழங்க அனுமதி அளித்துள்ளது. இதனை கொண்டாடும் விதமாக அம்மக்கள் தமது குலதெய்வமான முருகனுக்கு பொங்கல் வழிபாட்டை நடத்த திட்டமிட்டுள்ளனர். கருகித்தானே காணாமல் போனதையா, இந்த வேங்கை நிலம் உன்னை தேடுதையா, தந்தையா தேடுதையா, திரும்பவும் சொல்கிறேன்னா உங்களை ஏமாத்தணும்னு நான் இதெல்லாம் செய்யலை. எங்கள் நிலம் எங்களுக்கு தேவை, அதனால தான் இதெல்லாம். நீ ஆரம்பத்திலே சொன்ன, நான் தான் கேட்கல. காசு தான் முக்கியம் ஒன்று இருந்துட்டேன். இப்போ தான் விளங்குது இங்கே எங்களோட இல்லத்துக்காக எவ்வளோ பிரச்சனை நடக்குதுண்டு. இப்போயாச்சும் தெரிஞ்சதே. சரி, அதை விடு. இந்த கரு சுமந்த முப்பாட்டன் தாய் நிலமே, எங்கள் தாய் நிலமே, இன்று கருகித்தானே காணாமல் போனதையா, கருகித்தானே காணாமல் போனதையா, இந்த வேங்கை நிலம் உன்னை தேடுதையா, தந்தையா தேடுதையா, உன்னை காணாமல் காலமும் கணக்குதையா.